வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பலவிதமான ரெஸ்லிங் நியூஸ், ரெஸ்லிங் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஷாக்கிங்கான விஷயம்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் நடக்க போகிற ஒன் ஆஃப் த பெரிய மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க கோடி ரோட்ஸை பேக்லாஷில் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் மோதலாம் அப்படின்ற மாதிரி இப்போ WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸ் vs LA Knight குவாலிஃபை மேட்ச்சில் இவங்க 2 பேரும் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு தான் அடுத்த வாரம் நடக்க போகுது. அந்த மேட்ச்சுக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஸ்மாக்டவுன் முடிஞ்சோடனே பேக் ஸ்டேஜில் LA Knight கார் பார்க்கிங்கில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, WWEயில் அஃபிஷியலாக இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் வச்சு LA Knightக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. LA Knight என் கூட நீ அடுத்த வாரம் மோதுன்னு துளியில் கூட கனவுல கூட நினைக்காத, என் கூட மோதுன்னு நினச்சா கண்டிப்பாக உன்னை அடித்து துவம்சம் பண்ணிடுவான். மீண்டும் நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது உன்னோட மறுநாள் என்னோட சந்திச்சுட்டு உன்னோட மறுநாள் நீ எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. இவங்களோட மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெசில்மேனியாவில் நம்ம இவங்களோட மேட்ச் அந்தளவுக்கு நம்ம பார்க்கல, குயிக்காக முடிச்சிட்டாங்க. ரெசில்மேனியாவில் விட்டதை இவங்க அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சில் 2 பேரும் தங்களோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை வெளியிட போகிறாங்க. இவங்க 2 பேரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். மேட்ச் வேறு லெவலாக இருக்க போது யார் இந்த மேட்சுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பேக்லாஷில் யார் கோடி ரோட்ஸ் கூட மோத போகிறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் நடக்க போகிற மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்சுக்காக 2 பேர் செலக்ட் இருக்காங்க. ஒன்று LA Knight, இன்னொன்று ஏஜே ஸ்டைல்ஸ். இந்த 2 பேர்த்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கோடி ரோட்ஸோட பேக்லாஷில் WWE சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு மோதலாம். இந்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு யார் போவான்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல்ஸ் தான் செலக்ட் ஆகி போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன் LA Knight தோப்பாருன்னு கேட்டிங்கன்னா, LA Knight ஃபேஸ் ரெஸ்லர், அதே போல் கோடி ரோட்ஸ் ஃபேஸ் ரெஸ்லர். அதனால 2 பேருமே நல்ல ரெஸ்லராக இருக்கிறதுனால இந்த மேட்ச்சில் வச்சா ஃபியூடு வச்சா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இதில் ஒரு ஹீல் ரெஸ்லரை போட்டு ஒன்றுருக்காங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் இப்போ பண்ணிக்கிட்டு ஹீல், அதனால ஏஜே ஸ்டைல்ஸ் தான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு கோடி ரோட்ஸை பேக்லாஷை தெரிஞ்சுப்பாரு. அதனால் ஏஜே ஸ்டைல்ஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் தான் பேக்லாஷில் நடக்க போகுது. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWEயில் இந்த வாரம் ராவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லர் ரிட்டர்ன் வர போகிறாரு. அது யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். WWEயில் அடுத்த வாரம் ராவுக்கு ரிட்டர்ன் வர போகிற ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேற யாரும் இல்லை, ஷேமஸ். WWEயில் ரொம்ப நாளாவே எப்போ ரிட்டர்ன் வர போகிறான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். WWEயில் இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்லேயே ஒரு ப்ரொமோ வீடியோ கூட வெளியிட்டாங்க. ஷேமஸ் ரிட்டர்ன் வர போகுது. அதுவும் வெறித்தனமாக ரிட்டர்ன் வர போகிறார். ஷேமஸ் ரிட்டர்னுக்காக யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் ராஸ் சைடில் எந்தவித பெரிய ரெஸ்லரும் கிடையாது. அதனால் ஷேமஸ் இப்போ ராஸ் சைடில் வர்றதுனால கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் ஜேயூஸ் ஆஃப் ஃபீடு முடிஞ்சோடனே கண்டிப்பாக சாம்பியன்ஷிப். ஷேமஸ் ஸ்மாக் டவுனில் இருக்கும்போது ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஸ்டிக் எடுத்துக்கிட்டு வருவார். அந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாக பழைய ஷேமஸ் வந்தாலே போதும், வேறு லெவலாக இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் ஒரு WWE ஒரு மர்மமான விஷயத்தை டீசர் மூலயமா டீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு டிவிலாம் அந்த செக்மெண்ட்டை காமிக்கல, ஆனால் அங்கே உள்ள லைவ் ஃபேன்ஸ் எடுத்த வீடியோவில் லீக் ஆகிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிரேக் விட்ட டயத்தில் WWE அந்த டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சாங் அப்படியே ப்ளே பண்ணுற மாதிரி, கிட்டத்தட்ட இந்த சாங் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 10 செகண்டுக்கு சாங் ப்ளே ஆகிருக்கு. இந்த சாங்கை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ட்விட்டரில் ஏகே ரெஸ்லிங் இருக்கு. அந்த ட்விட்டரில் நம்ம ரீட்வீட் அடிச்சு வச்சிருக்கோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கும். இங்கே போட முடியாது, காப்பிரைட் வரும். அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைவ் டிவி ஃபேன்ஸுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த டாக்டி மேட்ச், உமன்ஸ் டாக்டி மேட்சஸ், அதாவது ஜேட் அண்ட் பெனிகே பிளேயர் வர்சஸ் ட்ரூ ட்ரிப் அண்ட் செல்சா கினி இவங்களுக்குள்ள நடந்த மேட்ச்சில் அந்த இடத்துல சின்னதாக ஒரு கிளிச் மாதிரி காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதில் என்ன எழுதிருக்குன்னு கேட்டிங்கன்னா, யூ ஃபர்கெட் அபவுட் அஸ் அப்படின்ற மாதிரி அவங்க எழுத்துல எழுதிருக்காங்க. கிளிச் மூலியமாக காமிச்சிருக்காங்க. இதை யாரை டீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அங்கிள் கவுடியை மீண்டும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. ஃபிண்டு கேரக்டர் முடிஞ்சு போச்சு. அந்த கேரக்டரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டராக இருந்தால் அவரோட பிரதரான அங்கிள் கவுடியை கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. மிஸ்ட்ரி கேரக்டர் பிரேட் அளவுக்கு கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த அங்கிள் கவுடி வச்சு என்ன மாதிரியான பிளான் பண்ண போகிறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க போகிறோம். அங்கிள் கவுடி கூட யார் வரப்போகிறா, இல்லை அங்கிள் கவுடி மட்டும் சிங்கிள் ட்ரெஸ்ஸில் வரப்போகிறான்றத நம்ம அடுத்தது தான் பார்க்க போகிறோம். ராவ்லிங் காமிக்கிறாங்க, ஸ்மாக் டவுனும் காமிக்கிறாங்க. டிராஃப்ட் டயத்தில் தான் இவர் எங்கே போக போகிறான்றது கிளியராக தெரியும். அது வரைக்கும் 2 பேப்பர்லேயும் 2 ஷோவிலையும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்க, மிகப்பெரிய சாதனை செய்த ஜான் மோக்ஸ்லி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடைபெற்ற NJPWோட பேப்பரியான NJ ரியாட் அப்படின்ற பேப்பரியூவில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து IWGP சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நடந்த ஜான் மோக்ஸ்லி விளையாண்ட மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிளட்டோட ஜான் மோக்ஸ்லி இந்த சாம்பியன்ஷிப்பை விக்டரியை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் ஜான் மோக்ஸ்லி ஆக்ரோஷம் விளையாட ஜான் மோக்ஸ்லி மட்டும்தான் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே டாப் 3 கம்பெனியாக இருக்கிற டாப் 3 கம்பெனி சாம்பியனாக இருந்திருக்காரு. அதாவது WWE சாம்பியனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் AEW வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்காரு. இப்போ NJPWவில் IGWP சாம்பியனாகவும் இருந்திருக்கிறாரு. இப்படி பல கம்பெனிலையும் எல்லா வித வேர்ல்டு சாம்பியனையும் வின் பண்ணியிருக்கிறாரு. பெரிய சாதனையாக பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் WWE, AEW, NJPW இப்படி இந்த 3 கம்பெனிலையும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முதல் ரெஸ்லர் அப்படின்ற மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கார் ஜான் மோக்ஸ்லி. இதுக்கப்புறம் யார் வேணாலும் வின் பண்ணலாம், ஆனால் முதல் ரெஸ்லர்ன்ற ரெக்கார்டை அவர் தான் படைச்சிருக்காரு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிளட் லைனுக்குள்ளேயே ஃபியூடு WWE உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபியூடு எப்படி கொண்டு போக போகிறாங்க, என்ன மாதிரியான ஸ்டோரி லைன் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் சோலர் சிக்கா வந்து ஜிம்மி யூசோவை அடிச்சிருப்பாரு. தோற்று போனதுக்காக உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி தோற்று போனதுக்காக ஜிம்மியை போட்டு அடிச்சிருப்பாரு. சோலர் சிக்கா மட்டும் இல்லாமல் பிளட் லைனில் ஒரு புது மெம்பரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, டேமோட்டாங்க. அவரை வச்சையும் அடிச்சிருப்பாங்க. டேமோட்டாங்கவும் பயங்கரமாக ஜிம்மியை போட்டு அடிச்சிருப்பாரு. சோலர் சிக்காவுக்கு கீழே வந்து டேமோட்டாங்க செயல்படுறாரு. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் ரோமனுக்கு கீழே செயல்பட்ட சோலர் சிக்கா இப்போ ரோமன் இடத்தை ஆக்கிரமிச்சு ரோமனுக்கு இடத்துக்கு வந்திருக்காரு. சோலர் சிக்கா இடத்துக்கு டேமோட்டாங்க வந்திருக்காரு. ரோமனை இப்போ அப்படியே தனியாக விட்டுட்டாங்க. இப்போ ரோமன் வந்து பிளட் லைன்லேருந்து இன்னொரு பகுதிக்கு போயிட்டாரு. இப்போ சோலர் சிக்கா லீடர் பதவிக்கு வந்திருக்கிறாரு. சோலர் சிக்காவுக்கு அல்ல கையா டேமோட்டாங்க வந்திருக்காங்க. 2 பேரும் ஜிம்மி யூசோவை போட்டு தோத்ததுக்காக உனக்கு தண்டனடான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அடித்த அடியில் ஜிம்மி யூசோவுக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்னரில் ஸ்டீல் சேரை வச்சு கழுத்தை மாட்டி விட்டும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பால் ஹியூமனையும் மிரட்டி விட்டுருக்குறாங்க. இப்போது பால் ஹியூமனை மிரட்டி விட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சாதாரண மேட்ச்சில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் தோற்ற ஜிம்மி யூசோவுக்கே இந்த அடி அடிக்கும் போது, அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ்டர் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தோற்று சாம்பியன்ஷிப்பை இழந்த ரோமன் ரிங்ஸு கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி டார்கெட் பண்ணி கண்டிப்பாக வந்து சோலர் சிக்கா அடுத்த ஃபியூடில் வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார். அப்படி அட்டாக் பண்ணும்போது டொமேட்டோ டேங்கோவும் சோலர் சிக்கா பின்னாடி நின்று அட்டாக் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து சோலர் சிக்காவுக்கும் ரோமனுக்கும் பயங்கரமான சண்டையெல்லாம் வரப்போகுது. டொமேட்டோ டேங்கோ ஒரு பக்கமும் சோலர் சிக்காவும் டொமேட்டோங்கும் ஒரு பக்கமும், இந்த பக்கம் ரோமன் மட்டும் தனியாக நிற்பார். அவர் கூட பால் ஹியூமன் மட்டும் நிற்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலை ரோமனுக்கும் சோலர் சிக்காவுக்கும் பயங்கரமான ஃபீடு வரப்போகுது. 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சோலர் சிக்கா டொமேட்டோ டேங்கா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஆதரவாக ராக் நிற்பார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட்டாக ஜிம்மி நிற்பாங்க. பிளட் லைனுக்குள்ளேயே மிகப்பெரிய வார் வரும். யார் பிளட் லைன் லீடர், யார் பிளட் லைனில் என்ஃபோர்ஸர்ன்ற மாதிரிலாம் ஸ்டோரி லைனை கொண்டு போவாங்க. இதில் வந்து பால் ஹியூமன் வந்து ரோமன் ரிங்ஸ் பக்கம் நிற்பார். ரோமன் ரிங்ஸ் பக்கத்தில் வந்து புதுசாக ரெஸ்லரை சேர்ப்பாங்கன்ற நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் தான் ஸ்மாக் டவுன் வேற லெவலாக இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம ஸ்டுடியோ லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.